மீண்டும் தொடரலாம். இது விஜய் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். தேமுதிகவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு அந்திரிதாஸ், இடைவெளிக்கு முன்பாக உங்களுடைய கருத்தை பாதியில் துண்டிச்சு போனேன். நீங்கள் உங்கள் கருத்தை நிறைவு செய்யுங்க. நான் மற்ற ஆளுமைகளிடம் மாநாட்டில் கடைசி கட்டத்தில் என் வைகோ போனார்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டீங்க. அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்லி ஆகும். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன நடந்தது, எந்தெந்த தொகுதிகளை கேட்கிறோம் என்பது இங்கே இருந்து அலைபேசி மூலமாக அறிவாலயத்திற்கு போய் அதிலே இருந்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் எங்களுக்கு தெரிந்த பிறகுதான் கலைஞர் அவர்கள் மொத்தமாக கட்சியை கபலீகரம் செய்ய நினைக்கிறார் என்கின்ற செய்தி வந்த பிறகுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. கலைஞரை பொறுத்தவரையிலே நாயுடன் ஓடிக்கொண்டே முயலை வேட்டையாகக்கூடிய திறமை படைத்தவர். தப்பு இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் குறிப்பிட அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கு திமுகவில் இருந்ததற்கு காரணம் அதிமுக வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, ரைட்? அதான் உங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. திமுக உங்கள் கட்சியை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறது என்று நீங்கள் சந்தேகித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிமுகவும் எதிர்த்து திமுகவும் எதிர்த்து தனி அணி கண்டிருக்க வேண்டும் அல்லது தனித்து போட்டிருக்க வேண்டும். உடனே அதிமுகவில் போய் சேர்ந்தது முந்தைய நிமிடம் வரை அதிமுக தான் உங்களுடைய எதிரியாக இருந்தது. ஒரே நிமிஷத்துல திமுக எதிரி அப்படி மாறுச்சு. அரசு அப்ப அவங்களுக்கு மாறக்கூடாதா? அரசியலே சமரசம் என்பது தேவை. அதைத்தான் அவங்களும் பண்றாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க பதிலாகவே எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல் அதாவது நான் எது சொன்னேன், நாயுடன் ஓடிக்கொண்ட முயலை வேட்டையாடி இருந்தேன். கலைஞரை பொறுத்தவரையிலே ஒன்று உறவாடி கெடுப்பார், இல்லை உடைத்து கெடுப்பார். கேவலமா ஜாதியை பத்தி பேச மாட்டாரானா? கேவலமா ஜாதியை பத்தி பேச மாட்டாரானா? கலைஞரை பத்தி பேச எந்த அருகதையும் கிடையாது யாருக்கும். ஜாதியை பத்தி கேவலமாக பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் இன்று தமிழகத்தில் இருக்காருன்னா அந்த ஒரே ஒருத்தர் தான். அவர் யாரு? யாருக்கு? எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஜாதியை பத்தி இழிவாக பேசி ஒரு கேவலமாக பேசிய அரசியல் தலைவர் யார் என்பது அனைவருக்கும் அறியும், அனைவரும் அறிவார்கள். இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல்வாதியை தமிழகம் வைத்துக் கொண்டிருக்கிறதே என்று என மனம் வெம்புகிறது. உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியும். கலைஞரை பற்றி பேச எந்த அருகதையும் கிடையாது யாருக்கும். சந்தோஷம் தெரியுது யாருக்கு அருகதை இருக்கிறது என்று ஓடினாரே அப்பொழுதே தெரிந்தது அவரது அருகதை. ஒரு கேள்விக்கு பயந்து எழுந்திருச்சு ஓடினார், அப்போ தெரிந்தது அவரது அருகதை என்னவென்று. அரசியல் களத்தில் அவரது அருகதை என்ன என்று அனைவருக்கும் தெரிந்தது அன்று. 1500 கோடி குற்றச்சாட்டுக்கு பயந்துதான் ஓடினாரு. வந்து மக்கள் என்ன எனக்கு புரியவில்லை. நான் ஒரு விஷயம் குறிப்பிடுறேன், ரைட் ஆர் ராங். நீங்க அப்படி விமர்சிக்கணும் திரு கருணாநிதி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை வைத்த தலைவர் கலைஞர் எனக்கு கேள்வியை கூட முடிக்க விட மாட்டேங்கிறீங்க. விமர்சிக்கும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் குறுக்கிடுவோம். திரு ஈவிகே இளங்கோவன் குறித்து அவர் ஒரு சொன்னார்ல, அவரும் இதே விமர்சனத்தை வைத்தார் சொன்னார்ல. அதுதான் சொல்றேன், திருப்பி அதுதான் நீங்க இப்ப நான் இப்படி எடுத்துக்கிடுவேன். செய்த தவறை நியாயப்படுத்துவது வருத்தம் அளிக்கிறது, சரவணன் ஒரு நிமிஷம் வேதனை அளிக்கிறது. சரவணன் கையில இருக்குது அறிக்கை, பகிரங்கமா என் வால் என்ன முடிக்க விடுங்க சார். அந்த அறிக்கையை நாங்கள் பார்த்தோம். அது திரு சரவணன் அப்புறம் ஒரு அறிக்கை குறைந்தபட்ச வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது. திரு சரவணன் சரி, நான் திருப்பி ஒரு நிமிஷம் சார், நான் திருப்பி அதுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்குன்னு சொன்னா நானும் மீண்டும் இந்திரா காந்தி குறித்த கலைஞரை கலைஞரை விமர்சித்தால் நாங்கள் விமர்சிப்போம். நான் பேச வேண்டி வருது. உங்க கூட்டணி கட்சி எடுத்துக்கிறாங்க, நான் உங்ககிட்ட வரேன் திருப்பி நிச்சயமாக. இல்ல நான் வரேன். இல்ல எனக்கு இப்படி இந்த விவாதத்தை கொண்டு போக விரும்பல. நான் வரேன் திருப்பி. தயவு நான் சொன்னதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். தாய் கழகமான தீக்காவையே திருச்சி செல்வந்திரன் வச்சு ரெண்டா உடைச்சவர் வியாபாரிகள். நீங்க அன்னைக்கு கூடயே இருந்தீங்க. திமுகவில் நீங்க இல்லாம இதெல்லாம் பேசினா பரவாயில்ல, திமுகவில் இருந்தார். அதனால அந்த பழைய குற்றச்சாட்டுகளுக்கு சொன்னீங்கன்னா அந்த பழைய குற்றச்சாட்டுகளுக்கு அத்தனைக்கும் வைகோவும் சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டிய அவசியமும் தயவு செய்து அதுக்குள்ள வரல. ஒரு நிமிஷம் திரு லெனின், அடிப்படையில் ரெண்டு விஷயம் தான். உங்களுக்கு இன்றைக்கு திமுக அதிமுக இரண்டும் பொது எதிரியாக என்றைக்கு மாறியது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நான் பல விவாதங்களை வைக்க கேள்வி. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கேட்ட தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் தான் அதிமுகவும் உங்களுக்கு எதிரியாக மாறியது. அதுவரை நீங்கள் அதிமுக அணிலமாக நீடிச்சிங்க. அப்போ ஒரு கொள்கை மாற்றாக இந்த அணி கட்டமைக்கப்படலை. மதிமுக 2011 தேர்தலில் கடைசி நேரத்தில் அதிமுகவால் வெளியேற்றப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் வெளியில் வந்த ஒரு கூட்டணி. நீங்க 2014 தேர்தல் வரை அதிமுக கூட்டணி நீங்கள் கேட்ட இடங்கள் கிடைக்காத நிலையில் தான் ஒரு மாற்று நீங்க சொல்றீங்க. இது எல்லாமே எப்படி கொள்கை மாற்றாகும் அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இது ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவுக்கு சாதகமாகத்தானே போகும்னு திருப்பி கேட்குறாங்க. கொள்கை மாற்றுனா நீங்க இடங்கள் கிடைக்காம வந்திருக்க கூடாது, உறுதியாக முதல்லயே கொள்கையை சொல்லி வந்திருக்கணும். அதாவது இன்றைக்கு இருக்கிற ஊடக
சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் இன்னைக்கு அதிகம், படித்தவர்கள் அதிகம், நிறைய இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. தயவுசெய்து நீங்கள் பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வர்ற பொது கருத்து என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் இது ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு போதாதது, இது வேண்டியதில்லை, இதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்கிற கருத்து தான் தொடர்ந்து வலியுறுத்தப்படுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதவெறிக்கு பாசிசபாயம் இருக்கிறது, மதவெறி அரசியல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு கூட்டணியை முயற்சித்தோம் என்பது உண்மை. அதில் கடைசி நேரத்தில் எந்த காரணங்களால் அந்த கூட்டணி தவிர்க்கப்பட்டது என்பதும் அறிந்ததுதான். கடைசி நேரத்தில் தள்ளப்பட்டதால் நாங்கள் போனதும் என்பது உண்மை. ஆனால் தொடர்ச்சியாக 1986 ஒரு மாற்று அரசியலுக்கான தேடலை விவாதித்துக் கொண்டிருந்தோம். அதற்கான சூழல் இருக்கிற போது அது குறித்து இப்போ அது வந்திருக்கிறது. ஏன்னா கனிந்த நேரம், நிறைய இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் உலகம் முழுவதும் மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. நண்பர் சரவணன் சிரிப்பதற்காக சொல்லலை, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இளைஞர்கள் தான் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியங்கள் பல நாடுகளில் தேர்தல்களில், தேர்தல் முறைகளில் பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் நாங்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு திமுகவை ஆதரித்தது, அது என்ன தெரியுமா? இந்த தேர்தல் முறையிலே மாற்ற வேண்டும், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றோம். அந்த நியாயத்தை உணர்ந்து தான் திராவிட முன்னேற்ற கழகமே அதை இன்னைக்கு ஆதரித்து கொண்டு வந்திருக்காங்க. சொன்னவர் அண்ணா, கம்யூனிஸ்டுகள் கிடையாது, அதை சொன்னவர் அண்ணா. ஏன் நீங்க அதை பின்பற்றல? ஏன் நீங்க பின்பற்றல? ஏன் நீங்க பின்பற்றல? வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். திமுகவிடம் கிடையாது. அண்ணா ஒரு வன்மையான அரசியல் கட்சியை துவங்கிட்டோம். அண்ணாவுக்கு முன்னிலை அண்ணாவை துவக்கி மதிப்பிடவில்லை. ஆனா அதே நேரத்தில் அண்ணா சொன்னார் அவர்கள் வழிமொழிகிறார்கள். இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ இவங்க சொல்லி நாங்க கேட்ட மாதிரி சொல்றாங்களே, ஏதோ கம்யூனிஸ்டுகள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல இவங்க கட்சி தலைவர்கள் தான் வானத்திலிருந்து குதிச்சாங்க. கண்டிப்பாக நாங்க எல்லாம் பூமியில் குதித்தவர்கள். குதித்து தான் தமிழகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். கடைசில திராவிட இயக்கம் அப்படிதான் போய் நிக்கும். இவங்க எல்லாம் வந்து அப்படிதான் போய் நிப்பாங்க. அதுதான் உண்மை. நான் என்னோட கேட்பது என்னன்னா, இப்படி ஒரு மாற்றை நோக்கி ஒரு தேடலில் இருக்கிறோம். மக்களும் அதை நினைக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லா விவாதங்களையும் பாருங்க, இளைஞர்களுடைய கருத்து மைய புள்ளியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று என்பதுதான். அதை உணர்ந்து அதை கொடுக்கிற ஒரு அரசியலை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது கடந்த காலத்தில் கிடைத்த கசப்பான பாடங்களும் காரணம். நான் அதை ஒன்றும் வெளிப்படையாக சொல்கிறேன், அதை ஒன்றும் நான் ஒன்றும் புறந்தல் இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றுக்கான சாத்தியம் இருக்கிறது, அதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. நீங்கள் சொல்கிற எல்லா அரித்மேட்டிக் கணக்குகளையும் உடைக்கிற மிக பெரும் ஒரு வேதி மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த மாற்றம் முன்வைக்கிறோம். இது ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல, ஒரு கொள்கை மாற்றம் வர்றதுக்கு இல்ல. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். கொள்கை மாற்றாக தான் நாங்க முன் வச்சிருக்கிறோம். எந்தெந்த விஷயங்கள்ல இந்த அணி, மக்கள் நல கூட்டணி இவங்க ரெண்டு பேர்ல இருந்து வேறுபடுகிறார்கள், ஒரு கொள்கை திட்டத்தை, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டு இருக்கிறோம். அதுல நீங்க விமர்சனம் இருந்தா சொல்லுங்க. ஆனா நீங்க யாருமே வெளியிடாத நீங்க கொள்கையாளர் அணி என்று சொல்வதும், வெளியிட்ட நாங்கள் கொள்கை இல்லாதவர்கள் என்று சொல்வதும் மிக மோசமான ஒன்று என்பதை திருச்சி வெளிச்சாமி உங்களுக்கான கேள்வி. இப்போ இதுல மக்கள் நல கூட்டணி தேமுதிக அணி என்பது மீண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்திவிடும் அப்படிங்கிற வாதத்தை சந்திரகுமார் வைக்கிறார். அது அதிமுக மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படும். இது அவருடைய பினாமி டீம் தான் அப்படின்னு முக ஸ்டாலின் இந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தார். இது அதிமுகவின் பினாமி டீம் தான் ஆமா அப்படிங்கிறாரு. பெஸ்ட் டீம் என்ன? ஓகே, நான் எடுத்துக்கிறேன். வர நிமிஷம். இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம் என்னுடைய கேள்வி மக்களுக்கு பெஸ்ட் டீம் இல்ல. நீங்க சரவணன், நீங்க உங்க கூட்டணி கட்சிக்கான கேள்வியை தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னுடைய கேள்வி எல்லாம் திமுக மக்கள் நல கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுக, தேமுதிக, இரண்டு இடதுசாரிகள் இவர்களை இணைத்துக் கொண்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த வார்த்தையில உதித்துக் கொண்டிருக்கிறார்களா? அதிமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறது என்ற அவருடைய வாதம் உண்மையாக இருந்தால், கடந்த கால நலத்திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து திமுக மீண்டும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற வாதத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வாதமே வராதில்ல. மீண்டும் இவர்கள் தனித்து போட்டிடுறதுனால மீண்டும் அதிமுக வந்துடும், எங்களோட வாங்க எங்களோட வாங்க எங்களோட வாங்கன்னு சொல்றது இவர்கள் பலவீனமாக இருப்பதாக தான் இருக்கும். நாடாளுமன்றத்தை திமுக இந்த கேள்விக்கு பதில் நீங்க இது பலவீனமாக வெளிப்பாடு தானே? நீங்க சொல்ற கேள்வி வந்து சந்திரகுமார் சொன்ன விளக்கத்துக்கு சொல்றீங்க. திரு ஸ்டாலின் சொன்னாரு. ஏங்க நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. ஸ்டாலின் வந்து நாங்க தேமுதிக கூட பேசவே இல்லைன்னு தான் சொன்னார். நீங்க வாங்கன்னு அவர் கூப்பிடல. அவர் சொன்னது திமுக தலைவர் கூப்பிட்டார் என்பதை நான் மறுக்கல. ஆனா நீங்க ஸ்டாலின் சொல்றதுனால அவர் வந்து நான் பேசவே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டார். அது வேற. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, பலம் கனிந்து விட்டது. எப்படி வேண்டாமாலும் பாலில். இப்ப யார் சொன்னது? இப்ப யார் சொல்றதை நான் எடுத்துக்கிறது? நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? நீங்க ஸ்டாலின் சொன்னதுனால அந்த பதில் சொன்னேன். ஸ்டாலின் சொன்னது இது பினாமி டீம்னு சொன்னார். இவங்க பி டீம்ங்கறாங்க. அவங்களால எங்களுடைய வெற்றி தடுக்கப்படுங்கறாங்க. நான் பதில் சொல்லாமா? நீங்க இல்ல இல்ல வேலுச்சாமி பதில் சொல்லுங்க. என்னுடைய கேள்வி பதில் சொல்லலாம். என்னுடைய கேள்வி
என்பது இவங்க தனியா போட்டியிடுவது அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி விடுங்கிற வாதமே இவர்கள் பலவீனமாக உணர்வதாகத்தானே அர்த்தம். ஏங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்றத நீங்க கேள்வி கேக்குறீங்க. காங்கிரஸ்ல சொன்னாங்களா அவங்க வரலனா நாங்க தோத்து போயிரோன்னு, அல்லது திமுக அவங்க வரலனா தோத்து போன்னு சொன்னாங்களா? வெற்றி பெறுவதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இங்க இருக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்னு, எங்கள் அணியில் இருக்கிறவர்களுக்கு இந்த வெற்றி பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும், அதிமுக முழுமையாக மூர்க்கமாக அழிக்கப்பட வேண்டும் என்பது. இன்னொன்று, தேமுதிகவில் இருக்கிறவருடைய அவருடைய உணர்வு என்பது இந்த 4 ஆண்டு காலங்களில் அந்த தொண்டர்கள் பட்ட அந்த வேதனை, அந்த சித்திரவதை இருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடு நம்ம இப்படியெல்லாம் பாடாய்படுத்திய இந்த ஆளுங்கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு இதுதான் சரியான வழி என்று அவர்கள் சொன்னாங்க. அதுதான் திருப்பி திருப்பி இடத்துல அது அவங்க சொன்னதுதான் கேக்குறேன். நான் இப்ப உங்களுக்கான கேள்வி அவங்க சொன்னதுதான் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது வைத்தவர்கள் விமர்சனம் இல்லையா? அதை விட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். நீங்க திருப்பி கேள்வி கேட்பது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. பதில் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்புடைய கேள்வி, அதனால தான் சொல்றேன். சார் உங்க கேள்வியை கேட்டீங்க, பதில் சொல்ல அனுமதி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அந்த கேள்வி அத சொன்னது அவங்க சார், நாங்க சொன்னோமா இல்ல திமுக சொன்னோமா? ரெண்டு பேரும் நாங்க சொல்ல. நான் அடுத்த கேள்வி உங்களை கேக்குறேன். என்ன கேக்குறேன்னா, சந்திரகுமார் விஜயகாந்த் பத்தி சொன்ன உடனே கோபப்பட்டார் வைகோ. சரி, வைகோ இன்னொரு வலிமையான குற்றச்சாட்டு சொன்னார். கண்டெய்னர் லாரியில கோடி கோடியா பணத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு போனார். உடனே கம்யூனிஸ்ட் தாப்பாண்டிய அப்படி கொண்டு போயிருந்தா எடுத்து பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே என்று சொன்னாரு. அவங்க பொதுக்குழு என்ன முடிவு பண்ணி சொன்னாரா?